இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல்ஸ். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல்ஸ். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX மொபைல்ஸ். Make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதிய சட்டசபை கட்டுவது குறித்து அனைவரிடமும் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை சட்டசபையில் கேள்வி பதில் நேரத்தில் முதல்வர் ரங்கசாமி கிழக்கு கடற்கரை சாலையில் வரும்போது வெளி மாநிலத்தில் இருந்து வருபவர்கள் பார்க்க அழகான சட்டமன்ற கட்டிடம் கட்ட வேண்டும் என்று ஏற்கனவே தான் முதல்வராக இருந்தபோது முடிவெடுத்ததாகவும், தனிப்பட்ட முறையில் தான் முடிவெடுப்பதை விட ஒட்டுமொத்த கருத்தை உருவாக்கி முடிவெடுத்தால் திருப்தியாக இருக்கும் என்பதால் அனைவரிடமும் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும், புதுவையில் உள்ள பான்டெக்ஸ், பான்ஃபேப் கைத்தறி நெசவாளர்களுக்கு கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி 1000 ரூபாயில் இருந்து 1250 ரூபாயாக உயர்த்தி நடப்பு நிதியாண்டில் வழங்கப்படும். ராஜீவ்காந்தி ஜனஸ்ரீ பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் நிதியுதவி வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும், தாசில்தார் வழங்கும் வருமான சான்றிதழ் அடிப்படையில் நிதியுதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். புதுவை மாநில பொதுப்பணித்துறை நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் துயிலெழுப்பும் நூதன போராட்டம் நடைபெற்றது. புதுவை மாநில பொதுப்பணித்துறை நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்களிடம் புதுவை அரசு பேச்சுவார்த்தை நடத்தாததை கண்டித்தும், ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாததை கண்டித்தும் சங்க பொதுச் செயலாளர் நாராயணசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு நேற்று மாலை துயிலெழுப்பும் நூதன போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின்போது ஊழியர்கள் அனைவரும் அரசு கோப்புகளை தலைக்கு பின்னால் வைத்துக் கொண்டு உறங்குவது போல போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை காலம் கடத்தாமல் நிறைவேற்ற வேண்டும், கருணை அடிப்படையில் இறந்தவர் குடும்ப வாரிசுகளுக்கு வேலை அளிக்க வேண்டும், காலியாக உள்ள பதவிகளை நிரப்ப வேண்டும், திறனாய்வு தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மஸ்தூர் ஊழியர்களுக்கும் MACP வழங்க வேண்டும், தவறான MACP உத்தரவை திரும்பப் பெற்று ACP வழங்க வேண்டும், தினக்கூலி ஊழியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், இரவு பணி ஊதியம் முறையாக உயர்த்தி உத்தரவு வெளியிட வேண்டும், தினக்கூலி ஊழியர்களுக்கு பணிக்கொடை வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. போராட்டத்தில் அனைத்து மஸ்தூர், ஒர்க் இன்ஸ்பெக்டர், லஸ்கர், மெக்கானிக், தினக்கூலி ஊழியர்கள், செயின்மேன், கார்பெண்டர் ஊழியர்களும் பங்கேற்றனர். சங்க பொருளாளர் பரிமள சுகந்தியின் நன்றியுரையுடன் போராட்டம் நிறைவுற்றது. புதுவையில் நல்ல பல தொழிற்சாலைகளை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டசபையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கேட்டுக் கொண்டார். புதுவை சட்டசபை மானிய கோரிக்கைகள் விவாதத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பேசுகையில், காலாப்பட்டில் கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும், மேலும் ஒவ்வொரு தொகுதியிலும் கால்நடை கண்காட்சி நடத்தப்பட வேண்டும், தொழில்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியினை கொண்டு காலாப்பட்டில் பல நல்ல தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும், பெரிய தொழிற்சாலைகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு மிகவும் குறைவாக உள்ளதால் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் கூட்டம் நடத்தி குறைகளை போக்க வேண்டும், கடந்த ஆண்டு சமூக நலத்துறைக்கு ஒதுக்கிய நிதியில் 79 கோடி செலவிடப்படாதது வருத்தத்தை அளிப்பதாகவும், கருவடிக்குப்பத்தில் அங்கன்வாடி சொந்த கட்டிடத்தில் இயங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அவர், அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டுள்ள துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை ஆதரித்து அமர்வதாக கூறினார். அதேபோன்று குடிசை மாற்று வாரிய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திகேயன் பேசுகையில்,
புதுவையில் தொழில் வணிக மையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமான திட்டம் என்றும், சேதராப்பட்டில் பிப்டிக் இடத்தில் பேருந்து நிலையம் அமைத்து தொழில் வளர்ச்சியை பெருக்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கலப்பு திருமண தம்பதியர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை 50,000 என்பதை 1 லட்சமாக உயர்த்தினால் சாதி பாகுபாடுகள் களையப்படும், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இலவச லேப்டாப் மற்றும் வாஷிங் மெஷின் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுவதாகவும், கூடப்பாக்கம், சேந்தநத்தம்பேட்டு அரசு குடியிருப்புகள் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினார். புதுவை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொலைநோக்கு பார்வையில்லாத பட்ஜெட் என்று பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. புதுவை பட்ஜெட்டில் முதியோர் விதவைகள் ஓய்வூதியம் 2,000 ரூபாயாக அறிவிக்கவில்லை, குப்பை அள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு இல்லை, வாட் வரி உயர்வு ரத்து செய்யவில்லை என்றும், பட்ஜெட்டில் தொலைநோக்கு பார்வை இல்லை என பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பட்ஜெட்டை கிழித்து எறியும் போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நெருவீதி, காந்தி வீதி சந்திப்பில் நகர மாவட்ட தலைவர் செல்வம் தலைமையில் மாநில செயலாளர் சாமிநாதன், துரைகணேசன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மூத்த தலைவர் இளங்கோவன், மகளிர் அணி தலைவி சாந்தி மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை உருவையாறு மங்கலம் சாலையில் படாங்கிசெட்டி வாய்க்கால் அருகே உள்ள விவசாயிகளின் கொட்டகையில் மின் கம்பிகளை திருடி சென்ற மர்ம மனிதர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுவை வில்லியனூர் கொம்யூன் உருவையாறு மங்கலம் சாலையில் படாங்கிசெட்டி வாய்க்கால் அருகில் விவசாயிகளுக்கு சொந்தமான 5 மோட்டார் கொட்டகையில் மின் இணைப்பில் இருந்த காப்பர் ஒயர்களை யாரோ மர்ம ஆசாமிகள் திருடி சென்றனர். சுமார் 100 அடி மீட்டர் அளவுள்ள திருடு போன ஒயரின் மதிப்பு 20,000 ரூபாய்க்கு மேலாகும். இதுகுறித்து விவசாயிகள் மங்கலம் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்ததை அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் பெலிக்ஸ் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருடி சென்ற மர்ம ஆசாமிகளை தேடி வருகின்றனர். மேலும் இதே பகுதியில் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் நாகமுத்துவிற்கு சொந்தமான 50,000 மதிப்புள்ள தேக்கு மரங்களை யாரோ திருடி சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை அரசு அனைத்து துறை தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2ஆம் கட்ட கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு துறை தினக்கூலி பகுதி நேர ஊழியர்களின் கோரிக்கைகளின் மீது தீர்வு காண வலியுறுத்தி கடந்த 18/7/2012 அன்று புதுச்சேரி அரசு அனைத்து துறை தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தங்களின் கோரிக்கைகள் மீது அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து 2ஆம் கட்ட கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நேற்று மாலை தொழிலாளர் துறை அலுவலகம் அருகில் கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சீனிவாசன் விளக்க உரையாற்றிட, அன்பு, மதியழகன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் சுப்பிரமணி நன்றி கூறினார். புதுவை முனிசிபல் தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை அரசின் கீழ் இயங்கி வரும் புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கு மாதம் மாதம் காலத்தோடு சம்பளம் வழங்காததை கண்டித்தும், புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கு வரி பணத்தை காரணம் காட்டாமல் அரசே நிதி ஒதுக்கீடு செய்து சம்பளம் வழங்க வேண்டும், கிரேடு பே நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும், 5வது ஊதிய குழுவின் பரிந்துரைப்படி சுகாதார ஊழியர்களுக்கு ஏசிபி வழங்கிட வேண்டும், புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கு 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி எம்ஏசிபி வழங்க வேண்டும், 6வது ஊதியக்குழுவின் பரிந்துரைப்படி விடுபட்ட ஊக்க ஊதிய உயர்வை வழங்க வேண்டும், 4ஆம் பிரிவு ஊழியர்களுக்கு எழுத்தர் பதவி உயர்வில் 20% பதவி உயர்வு வழங்க வேண்டும், அனைத்து தினக்கூலி ஊழியர்களையும் காலியாக உள்ள பதவிகளில் நிரந்தரம் செய்ய வேண்டும், 6வது ஊதியக்குழுவின் பரிந்துரைப்படி டிஏ உயரும் போதெல்லாம் சீருடைப்படி மற்றும் கல்வி கட்டணம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது போன்ற 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நேற்று மாலை நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு புதுவை முனிசிபல் தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் உதயகுமார் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி, தலைவர் மதுரகவி ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர். முடிவில் கூட்டமைப்பின் துணை செயலாளர் ஐயப்பன் நன்றி கூறினார். கோரிக்கைகளை வலியுறுத்தி கீழ் அக்ரஹாரம் நடுநிலைப் பள்ளியை முற்றுகையிட்டு இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கீழ் அக்ரஹாரம் நடுநிலைப் பள்ளியை உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும், ஆசிரியர் பற்றாக்குறையை போக்கிட வேண்டும், பள்ளிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் புதிய கட்டிடத்தை கட்ட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 2வது நாளாக இந்திய மாணவர் சங்கத்தினர், பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர்.
மற்றும் பள்ளியில் உள்ள ஆசிரியர்களை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று ஊர் பொதுமக்கள் தெரிவித்தனர். புதுவை நீர்த்தேக்க தொட்டி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து நீர்த்தேக்க தொட்டி ஊழியர்கள் சங்கத்தினர் தினக்கூலி மற்றும் தற்காலிக அந்தஸ்து பெற்ற நீர்த்தேக்க தொட்டி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், வார விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்கள் என விடுமுறையில் பணிபுரியும் அனைத்து நீர்த்தேக்க தொட்டி ஊழியர்களுக்கும் பணிபுரிந்த காலம் கணக்கெடுத்து முன்தேதியிட்டு சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு சங்க தலைவர் தனசேகரன் தலைமையில் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன பொதுச் செயலாளர் சேஷாசலம் மற்றும் பொருளாளர் பரிமளரங்கன் சிறப்புரையாற்றினர். நிறைவில் துணைத் தலைவர் கலியமூர்த்தி நன்றி கூறினார். புதுவை பொதுப்பணித்துறை முழுநேர தினக்கூலி ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈடுபட்டனர். புதுவை பொதுப்பணித்துறை முழுநேர தினக்கூலி ஊழியர்கள் சங்கத்தினர் தயார் செய்யப்பட்டுள்ள பிராந்திய அடிப்படையிலான பணிமூப்பு பட்டியலை உடனடியாக இறுதி பணிமூப்பு பட்டியலாக வெளியிட்டு அனைத்து ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி தலைமையில் பொதுச் செயலாளர் சாதிக் பாஷா, பொருளாளர் பொன்முடி, அமைப்பு செயலர் சிவா ஆகியோர் முன்னிலையில் ஒருநாள் விடுப்பு எடுத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய கூட்டமைப்பு பொறுப்பாளர்கள் வாழ்த்துரை வழங்கிய போராட்டத்தின் நிறைவில் துணை பொருளாளர் முனுசாமி நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.